மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. குமாரி ஆக்கல் காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய முத்தொழிலுக்கு மூலகாரமாக விளங்கக்கூடியவன்
என்னுடைய தந்தை சிவபெருமான் அவரிடத்திலே சிங்கமுகன் தாரகன் சூரபதுமன் சொல்லக்கூடிய அசுரர்கள் சாகா வரம் வேண்டி பெற்று 1008 அண்டங்களையும் 108 யுகங்களாக ஆட்சி புரிந்து வருகிற வேளையிலே அவர்களது பொறுமை தாங்க முடியாமல் தேவர்களும் முனிவர்களும் என் தந்தை சிவர் வந்து முறையிட, அதனால் அவர் கோபம் கொண்டு நெற்றிக்கண்ணை திறக்க அதிலிருந்து 6 தீப்பொறிகள் பிறக்க 6 தீப்பொறிகளும் சர்வப்பொறிகளும் விழுந்து 6 தாமரைகளில் யாம் குழந்தைகளாக உதயமானோம். கார்த்திகை பெண்கள் அறுவரால் வளர்க்கப்பெற்று அன்னை உமாதேவியால் ஒன்றாக அணைக்கப்பெற்று சூராதி சூரனை வென்று தென்பல் கொடுத்த தெய்வனை பரிசாக பெற்று இத்தனிவாசலத்தில் அமர்ந்திருக்கின்றோம். எங்கிருந்தோ வரும் நாத கீத ஊசை கேட்கும் பொழுது இசை மேதை நாரத மகரிஷி வருவதாக தெரிகிறது. வரட்டும், அப்பெரியாரின் வரவிற்காக இச்சிறியவன் வழி மீது விழிவைத்து காத்துக் கொண்டிருக்கிறேன். இங்கு முருகனாக நடித்துக் கொண்டிருக்கும் பல்லாலப்பட்டியை சேர்ந்த சந்தனகுமார் அவர்களுக்கு நமது கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை அணிக்கப்படுகிறது. பொன்னாடு ஒருத்தி புகழாரம் சூட்டிய மாபெரும் கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் இந்த நாடகத்தை நல்லதொரு முறையில் அமைத்துக் கொடுத்திருக்கக்கூடிய அன்பு தம்பி மண்ணின் மைந்தன் ராஜ நடிகர் நாரதாக நடிக்கக்கூடிய அன்பு தம்பி ஜெயபாண்டி அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி. எத்தனை மனமுண்டோ அத்தனை குணமுண்டு, எத்தனை மனமுண்டோ அத்தனை குணமுண்டு. வேலவா வேலவா மாந்தருக்கு ஒரு கோவை போதாதும் சத்திய திருநாயகா சத்திய திருநாயகா. இத்தனை மாந்தருக்கு ஒரு கோடி போராது சத்திய திருநாயகா சத்திய திருநாயகா. பாவிகள் சிலருண்டு இன்னிடத்திலே, பாவிகள் பலருண்டு நம்மளத்திலே. இத்தனை மாந்தருக்கு ஒரு கோவி போதாது சத்திய திருநாயகா சத்திய திருநாயகா சத்திய திருநாயகா சத்திய திருநாயகா. வணக்கம். வர வேண்டும் மகரிஷியே வர வேண்டும். இன்று போல் என்று வாழ்க வாழ்க. வந்தவர்களுக்கு வரவேற்பு கொடுப்பது தமிழ் பண்பாடு. இருந்தாலும் தாங்கள் பெரியவர், இச்சின்ன சிறியவனை நாடி வந்திருக்கின்றீர்கள். முதலில் என்னை வாழ்த்தருள வேண்டுகிறேன். இன்று போல் என்னும் இளமை கொன்றாது சகல சம்பவத்துக்களையும் பெற்று வாழ வாழ்க்கிறேன். வாழ்க்கைமைக்கு நன்றி கூறி இதோ சுரங்கானை
இசை மேதையே இசை மேதையே இசை அருமை அருமை வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பக்கமடம்னா இப்படி இருக்கணுமியா. அருமை அருமை நன்றி உங்களுக்கு நன்றி நன்றி. இப்படிப்பட்ட சிறப்பு இடத்திற்கு வந்திருக்கின்றோம். இருந்தாலும் மகிழ்ச்சி வந்திருக்கின்றீர்கள். ஏதாவது சென்ற இடத்தை கண்டு வந்திருக்கின்றீர்களா? அருமையான ஒரு வரவேற்பு. ஆறுமுக பெருமான் திருவாய் மலர்ந்து அடியனை பாடி புகழ்ந்து வரவேற்றமைக்கு முதலில் நன்றி. நன்றிதனை தெரிவித்து நாரதன் கூறக்கூடிய கருத்து என்னவென்றால், மூர்த்திகளை முறையோடு கண்டு வணங்கி முன்னவன் மூத்தவன் முழுமுதற்பொரு கணபதியை தொழுது கந்தப்பெருமானை வணங்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு ககனமார்க்கமாக புலகத்தை நோக்கி வரும்பொழுது வேள்விமலை சாரலின் அடிவாரத்தில் சிற்றூர் வனத்திலே கண்டேன் ஒரு அழகிய கனி. அந்த கனியை கண்ட மாத்திரத்திலே கந்தா அர்ப்பணம் என்று கூறிவிட்டேன். அடியேன் கணிக்கு எதனும் சிறப்புகள் இருக்கிறதா? அப்பில்லாத கனியை பார்ப்பேனா? எடுத்து சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன பொறுப்பட்டவனா? இதோ கூறுகிறேன். 10 வட்டம் அடிச்சேன். மகாகணிக்கும் தேர்ந்தவனே மேல்கணிக்கும் மேலிருக்கும் ஒரு பூங்கனியில் கண்டு மனம் பூரித்தேனான் கணிந்தே மாங்கனிக்கும் தேர்ந்ததை ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே முருக ஐயா முருகையா குமரா முருகா முருகா
முருகா அக்கணிகை இக்கணமே அக்கணியை இக்கணமே கொய்யாமல் கொய்யாளைத்துக் கொள்வீர் அக்கணியை இக்கணமே கொய்யாமல் கொய்தனைத்து கொள்வீர் முருகா நல்ல மனம் வாழ்க நாடு போற்ற வாழ்க வான்மலை போல் தேன் தமிழ் போல் சிறந்த வாழ்ந்த ஆ ஆ ஆ வெள்ளிச்சலங்கைகள் கொண்ட கலைமகள் வந்து ஆடும் காலம் இது வெள்ளிச்சலங்கைகள் கொண்ட கலைமகள் வந்து ஆடும் காலம் இது இவள் நாடும் இப்படித்தான் ஐயா கண்டகனி கனி எப்படி இருக்கிறது அதை பற்றி கவலை இல்லைங்க. உங்களுக்கு தொகை மூலமாக பாட்டுக்கு நாரதர் அப்படிங்கிற ஒரு பெருமை நிலைநாட்டி உண்மைதானே இருந்தாலும் கனியை பற்றி இன்னும் சில விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக சக்கமெல்ல முன்னிகே சக்கமெல்ல முன்னிகே சக்கமெல்ல முன்னிகே பார்வதிகள் சுமைதரம் என்று சொல்கின்றீர்கள். கண்ணால் பார்க்கலாம், காதால் கேட்கலாம், நாசியால் நுகரலாம், நாவால் ருசிக்கலாம், உள்ளத்தால் அனுபவிக்கக்கூடிய கனி அப்படி அனுபவிக்கக்கூடிய கனியை நேரமாக மறுக்க பறந்திருக்கூடிய பச்சைகள் கல்ல பறவைகளுக்கு பிரியமானது கனி. அப்படி இருக்கும் பொழுது பறவைகளையே பயந்து ஓடுகிறது என்றால் அதற்கான காரணம் என்ன? வாக்கு, காயம்,
என்ற 3 கணங்களுக்கும் எட்டாத உயர்த்திருக்கிறது. அப்படி எட்டாத உயரத்திற்குரிய அக்கனி எனக்கு எட்டுமா? 3 வருடத்துல பாடு இருக்கு, பெரும் பாடா இருக்கு. உங்களுக்கு எட்டாமையா போயிடும். ஏன்னா முயற்சியுடைய இகழ்ச்சி அடைய, முயற்சி திருவிடையாக்கம், முயற்சியின்மை இன்னும் புகுத்து விடும். இப்படி எட்டி பிடிக்க பார்க்கலாம். எட்டாத கொப்பிலே அதை பற்றி அதை பறித்திடலாம் 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 குளித்த முகமுண்டு, கொங்குகள் இரண்டுண்டு, பழுதில்லாத கண்கள் உண்டு, நிமிர்ந்த நடை உண்டு, நேர்கொண்ட பார்வை உண்டு, தமிழ் ஞான செருக்கு உண்டு. கண்டு வந்தது ஒரு பெண்டு. யார் அவள்? கண்டேன் பெண்மணி, அவள்தான் வள்ளி. சிற்றூர் வளத்திலே காவல் புரிந்து கொண்டிருக்கிற சுந்தரவள்ளி. அவளை என்ன செய்ய வேண்டும்? அவளை மனமுடிக்க வேண்டும். அவ்வளவுதானே? ஆமா, அவள் லவ்வுதானே? அவளுக்கு லவ்வுதே, உங்களுக்கு உருவத்தை மாற்ற வேண்டும். காரணம், கருவாரி மகன் உருவாகி சென்றால் காரியம் கைகூடும். ஏனென்றால் இருக்கக்கூடிய நம்முடைய தோற்றம் இருக்க வேண்டும். எனவே அவள் வசிப்பது வேடுபகுலம். அந்த குலத்திற்காக தாங்கள் ஒரு வேடனாக உருமாறி ஒரு மானை தேடி செல்வது போல் சென்று காதல் வழக்குகள் புரிந்து திருமண குலத்தை காட்ட வேண்டும். அப்படி திருமண கோலத்தோடு காட்சி கொடுத்தால் தாங்கள் நமக்கு என்ன தருவீர்கள்? உங்களுக்காக என்றாலும் இந்த மனக்கோலத்தை வாழ்வதற்காக மாலை மாற்றுவதற்கு 2 பூமாலையோடு தங்களுடைய பெருமையெல்லாம் நாவால் பாமாலையாக பாடி 3 மாலையோடு வருவான் இந்த முனிவன். எப்படி மும்மாலை கொண்டு வரக்கூடிய முனிபுங்கவருக்கு இவ்வுலக மக்கள் மத்தியிலே என்றும் அழியாத புகழ் மாலை கிடைக்கட்டும். வருகிறேன். வாருங்கள், சென்று வாருங்கள். கந்தனின் காதல் திருமணத்தை நடத்தி வைக்கும் பொறுப்பை இறைவன் எமக்கு அளித்திருக்கிறான். இறைவன் என்பவன் சாட்டை நாமெல்லாம் அவன் சுட்டு விடுகிறான், நாம் சுழண்டு கொண்டிருக்கிறோம். அவன் ஆட்டி வைக்கிறான், ஆடிக்கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே அவன் ஆட்டம் என்னைக்கு நிறுத்துறானோ அன்னைக்கு எல்லாம் முடிஞ்சிடும். ஏமாப்புல ஆடுற ஆட்டத்துக்கு கூலி கொடுக்குப்பாரு காலையில ஜெயபாண்டி. ஆனா நம்ம ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் கூலி விட்டுட்டா அவர்தான் நம்மால் வாழ குருநாதன். எல்லாத்துக்கும் அப்படிதான் இருக்கு. ஆட்டிவித்தான் யாரொருவை ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா.
பாஞ்சாலி உள்ளிடத்தில் சேவை கேட்டாள். அந்த பாண்டவள் உள்ளிடத்தில் கீதை கேட்டாள். பகவத்கீதை கேட்டாள். பாஞ்சாலி உள்ளிடத்தில் சேவை கேட்டாள். பாண்டவள் உள்ளிடத்தில் கீதை கேட்டாள். பகவத்நாடிக்கும் நிலையே உள்ளே என்ன நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்டு ஆட்டை கண்ணா ஆபையில் தொட்டிலே ஆராய் கண்ணா ஆராய் கண்ணா ஆராய் கண்ணா. நன்றி நன்றி நன்றி. ஆட்டை வித்து கூத்து பார்ப்போம் இறைவன். இருந்தாலும் ஆடி ஆட்டம் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த உலகம் உய்வு பெற வேண்டும், உள்ளதை சொல்லி நல்லதை கிடைக்க வேண்டும். அப்படி உண்மையான இருப்பதற்காக இறைவன் கொடுத்த மனசாட்சியோடு நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி. ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா. அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி. அது தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, நதி செய்த குற்றம் இல்லை, வேறு யாரோ. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, நதி செய்த குற்றம் இல்லை, வேறு யாரோ. பறவைகளே பதில் சொல்லுங்கள், பறவைகளே பதில் சொல்லுங்கள். மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதுக்குள் மனது கொண்டு போது சொல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று, ஒன்று மனசாட்சி. ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. ஆண்டவன் அறியணைந்து ஒரு துளி வந்ததில்லை, அவனுக்கு எனக்கு வேறு ஓடுதல் இல்லை, அவனின்றி எனக்கு வேறு ஓடுதல் இல்லை. ஆண்டவன் அறியணைந்து ஒரு துளி வந்ததில்லை, அவனின்றி எனக்கு வேறு ஓடுதல் இல்லை. மனிதனம்மா மயங்குகிறேன், மனிதனம்மா தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறில் மாடும் மண்ணி விழுவதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று, ஒன்று மனசாட்சி. ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தான், தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான். அது உனக்காக
நன்றி மிக்க நாய்கள் உள்ள நாடு சொந்தமின்றி பந்தமின்றி வந்தவளின்றி பிள்ளைகளும் பிறந்திருக்கும் வீடு தங்கையன்னோ இளைய கண்டு தாய் வீடு வந்ததென்று என்னுடைய நாடகத்தில் காட்டி அதில் கொண்டவனை பிரிந்து வந்து கோலம் கொண்டிருப்பவனு கண்டதற்கு இன்னொருவன் காட்டி எங்களது இசைக்குழுவின் சார்பாக இங்கே மிருதங்கம் வாசித்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் மற்றும் இங்கே ஆல்ரவுண்ட் வாசிக்கும் அன்பு மைத்துனர் சரவணகுமார் அவர்களுக்கு எனக்கு 100 ரூபாய் என்பதற்கு பெருமை சேர்த்த அன்புள்ளத்திற்கு நன்றி. இந்த பாடலை பாராட்டி அவருடைய விருப்பத்திற்காக இந்த பாடல் கைதக்குன சூப்பர் கைதக்குங்க. என்ன தோற வச்சுக்கிட்டு இருக்கீங்க. எப்படி பாட்டு பாடி இருக்கேன் ஒருத்த விட இருக்கு. சும்மா ஜீவன் போச்சு தெரியாம படித்தேன். எப்படி பாட்டு குத்துறாண்டா இந்த குத்து பாட்டுக்கு நான் கைதட்டுவாரு. என்ன மாமா சூப்பரா பாடுங்க மாமா. உள்ள கேட்டுட்டே இருந்தேன். சூப்பரா பாடுங்க, அருமையா பாடுங்க. சரி இந்த வம்பு தானே வேணாங்கிறத ஒழுங்கா தானே நான் சொன்னேன். சூப்பர். நான் ஒழுங்கா பேசிட்டு இருக்கேன். அப்புறம் மானம் கெட்டு மரியாதை கெட்டு பூத்து போயிடும். போய லூசு முட்டை மரியாதை கொடுத்து தானே இருக்கேன் நானு. மாமா நீங்க சூப்பரா பாடுங்க மாமான்னு சொன்னேல, வேற ஏதாவது வார்த்தை நான் சொன்னா அங்க கை காட்டிட்டு போறாப்ல செகுல அத்து குடுவேன் பாத்துக்கோ. ஒழுங்கா மரியாதை அம்மிக்கிட்டு பெத்திய வாசிக்கணும். சொல்றதுக்கு மட்டும் ஆமா இல்ல ஊ அப்படிங்கணும். மாசம் ஆமா உனக்காகதா. ஆமா ஒன்னாவதான் எந்த கோலம் மாசம் எல்லாம் செஞ்சு விட்டு அப்படியே ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி அப்படியே பம்மிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன்.
கற்பகமே உனில் துணையாரம்மா கற்பகமே உனைகளிலே துணையாரம்மா இதோ கடிகளை போட்டும் எனக்கு போரம்மா அம்மா கற்பகமே உனைகளிலே துணையாரம்மா அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருட்திறம் உடையவே அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருட்திறம் உடையவே ஆனந்த வாழ்வுடனே அன்பர்க்கு அளிப்பவரே கற்பகமே உலகிலே துணையாரம்மா அம்மா அலைகடல் ஓரத்திலே அமைந்த மகிழையிலே அலைகடல் ஓரத்திலே அமைந்த மகிழையிலே அலைகடல் ஓரத்திலே அமைந்த மகிழையிலே கலைவழி வாழ்த்துகிறோம் என் திருக்கோவிலே கலைவழி வாழ்த்துகளும் திருக்கோவிலே சிலை வழிவாழன் என்று உலகிலும் காப்பவரே அம்மா சிலை வழிவாழன் என்று உலகிலும் காப்பவரே செப்பவரவே மகிழும் உமையவே கற்பகமே உலகிலே துணையாரம்மா அம்மா 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 பேரன்பமிட்ட பெரியவர்களே, மண்ணை பொன்னாக்கும் விவசாய பெருங்குடி மக்களே, கடமையை கண்ணாக கருதக்கூடிய காவல்துறை அதிகாரிகளே, உள்ளூர் நாடகக்கலா ரசிக பெருமக்களே, வெளியூர் நாடகக்கலா ரசிக பெருமக்களே, அற்புதமாக ஒளிபரிக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒளிபரை கலையத்தார்களே, எங்கள் இசைக்குழுவை சார்ந்தவர்களே, இந்த நாடகத்தை நல்லதொரு முறையில் அமைத்துக் கொடுத்த அன்பு தம்பி மண்ணின் மைந்தன் ராஜநடிகர் ஜெயபாண்டியன் அவர்களே, எங்கு அற்புதமாக வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முத்தான முதற்கன வணக்கத்தையும் என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொண்டு எனது கலை பயணத்தை துவங்குகின்றேன். நாரதர் மிகவும் நல்லவர், நன்றி என்ற சொல்லிற்கு இலக்கணமானவர். நான் கூட நாரதரை தவறாக நினைத்து விட்டேன். அவரை போய் என் தவறாக நினைக்க வேண்டும். ஒரு முறை அவருடைய தந்தையாகப்பட்ட பிரமனை கொட்டி சிறையடைத்த காரணத்திற்காக இந்த இடத்திற்கு என்னை பழிவாங்குவதற்கு தான் அனுப்பியிருப்பார் என்று எண்ணி பார்த்தேன். இங்கு வந்து பார்த்தவர்கள்தான் தெரிகிறது இது எப்பேற்பட்ட இடம், எவ்வளவு சிறப்புகள் இடம் என்று. இருந்தாலும் பொறுமையின் பொக்கிஷம் பூமாதேவி என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட பூமாதேவியாகப்பட்டவள் ஒருவன் கொலை செய்தாலும் சரி, கொள்ளையடித்தாலும் சரி, எத்தனை எத்தனை பாவங்களை செய்தாலும் சரி, அத்தனையும் தாங்கிக் கொள்ளக்கூடியவள் யார் என்று சொன்னால் அவள்தான் பூமாதேவியாகப்பட்டவள். அதுக்குத்தான் சொன்னாங்க, ஆடி அடங்கு வாழ்க்கையடா, ஆறடி நிலவே சொந்தமடா என்று சொன்னார்கள். இப்ப உலகம் விஞ்ஞான உலகமாகிவிட்டது அப்படின்னு உள்ள கொடுத்துட்டு அந்த பக்கம் வாங்கினா பிடி சாம்பதான். அதுவும் அவன் சாம்பலா இல்ல அடுத்தவன் சாம்பலான்னு தெரியாது. எவன் சாம்பலே கொடுப்பான், அதைத்தான் நம்ம வாங்கிட்டு வரணும். அப்பேற்பட்ட வகையிலே நன்றி மறந்தவர்கள் மட்டும் இந்த பூமாதேவியாகப்பட்டவள் தாங்கிக் கொள்ள மாட்டாளாம். அப்பேற்பட்ட வகையில் நன்றி மறந்து நிறைய பேர் தர்றாங்க. ஆமா ஆமா, அவர் அண்ணன் சொன்ன மாதிரி கொள்ள போய் தர்றான். அதனால இந்த இடத்தை பார்க்கும் பொழுது ஏற்பட்ட சிறப்பு இடமாக இருக்கிறது என்று எண்ணி பார்க்கும் பொழுது புத்து குழுகு பூஞ்சோலைகளும், பூஞ்சோலை உனக்காகவே நான் சொல்ல வேண்டாம், அது வந்திருப்பாரு நம்மளைத்தான் வந்து பயிராங்க. என்ன பண்றது, பொங்கி வழியும் நீரோடைகளும், பாய்தோறும் ஆறுகளும், பாடிப்பான்ற பறவைகளும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா. அடவடா சிதைவிடும் அருவி, சில்லென்று விஷம் தென்றல் காற்று இதயத்தை இதமாக தொட்டுச் செல்கின்றதே. இப்பப்பட்ட மகத்துவம் பூமியை பற்றி வர்ணித்தால் எப்படி இருக்கும், வர்ணித்து பார்க்கலாமா? நதிகோ நாடம் கொண்டு
நகத்தியன் அழகுது மெல்ல நாடங்கானதும் என் சொல்லு ஏற்பட்ட சிறப்புக்கு இடத்திற்கு வந்திருக்கின்றோம். இருந்தாலும் இந்த இடத்திலே ஏதோ ஒரு சத்தம் வரும் என்று நாரத மகர்ஷி கூறினார். சத்தம் வரும் திசையை உற்று நோக்கி பார்க்கலாமா? என்ன சொல்? சரவணா, பெரிய கொள்ள கூட்டமே உண்டா நடக்க முடியுங்க. பத்திரம் வச்சுக்க, உண்மையிலேயே அப்படித்தான். நான் வந்தோடனே மருந்து சொல்லிட்டாப்ல, அப்படி ஒரு கேள்விப்பட்டேன். ஆமா, இருந்தாலும் அற்புதமான கானம். இதை கேட்டவுடன் இங்கு உள்ளவர்களுக்கு பிறக்க வேண்டும் நல்லதொரு ஞானம். அந்த பெண்மணிக்கு உண்டு தன்மானம். இந்த எண்ணிசை கேட்கும் பொழுது துள்ளாதவனும் துள்ளும் என்பதற்கு எல்லலும் சந்தேகமில்லை. இப்படி எண்ணிசை பாடுகின்ற இந்த வள்ளிக்கு நாம் எப்படி செல்ல வேண்டும் என்று நமது கற்பனையில் பார்க்கலாமா? நான் மலரோடு தனியாக என் மகராணி உடைக்காத நான் மலரோடு தனியாக என் மகராணி உடைக்காதோ ஓடி வந்து
கூந்தல் அலைப்பாய அவர்கள் சொல்ல உள்வடிவான அவை கருங்கூந்தல் களைந்தோடு மேகைகளாக நான் பயந்தோடி வந்து உன்னிடங்கள் கூட யாரோடு உறவாட வந்து இளமைக்கு துணையாக தனியாக வந்து நான் மலரோடு தனியாக என் மகளாய் உனைக்காட இப்படி மலரோடு வந்திருக்கக்கூடிய இந்த வள்ளிக்கு நாம் நவரத்னங்களை மாறாக சூட்டலாம். நவரத்னம்லாம் வாங்குற அளவுக்கு நமக்கு வசதியா இருக்கு. சரி, நகையத்தான் வேண்டி சூட்டலாம் நினைச்சா இன்னைக்கு நகை வேலை ஏறுமமா ஏறிக்கிறது கூட இறங்குறதுக்கு வேலை இல்லை. செய்கூலிங்கிறான், சேதாரங்கிறான். அதுக்கு ஒரு ஆதாரமே கிடையாது. இன்னைக்கு நாட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை பெத்துட்டாங்க அப்படின்னா அந்த தாயின் தகப்பனும் ஆஹா நம்மள ஒரு பொம்பளை பிள்ளை பத்துட்டோமே, இதை எப்படா கரை சேர்க்கிறது, வரதட்சணை குடும்ப தாங்க முடியல, நகை விலை ஏறி போச்சு, இப்படி சூழல் இந்த பிள்ளை எப்படி கரை சேர்க்கிறது சொல்லி இன்று உலகத்திலே ஏகப்பட்ட தாயும் தந்தையும் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சரி, ஏதோ 5 வருஷத்துக்கு கருக்காத கவரிங் ஒண்ணு இருக்கு. சரி, ஏதோ அது கண்டுபிடிச்சாங்க. போட்டோம்னா 5 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். அது கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு தெரிஞ்சு சரி, ஏதோ தன்னுடைய சக்திக்கு தந்தவாறு தான் சம்பாதிச்சு வச்சு ஒரு மாப்பிளை பார்த்து நிச்சயம் பண்ணுவாங்க. இந்த நிச்சயம் பண்ண மாப்பிளைக்கு வண்டியே ஓட தெரியாது. எனக்கு ஒரு வண்டியை வாங்கி கொடுங்க. என்ன நொங்கு வண்டியா? நொங்கு வண்டி தான் கொடுக்க மாட்டேன். ஒரு வருஷம் கொண்டு வாங்கி கொடுத்து அதோட சரியாப்பா அந்த நொங்கு வண்டி பார்க்க முடியாதடா. ஆமா, பெரிய வண்டி தான் வேணும் முடியும். ஏன்னா மாட்டு வண்டியா? ஓ, மாமனார் வச்சிருக்காரு மாட்டு வண்டி. ஆமா, அது டயர் வண்டி. மாட்டு வண்டியா? அதுவும் கிடையாது. அதையும் இனிமே போகக்கூடிய காலத்துல பார்க்க முடியாது. பெரிய வண்டிதான். அது என்ன வண்டிடா? புதுச்சா ஒரு வண்டி விட்டுருக்காங்க. அது என்ன வண்டிடா? ராயல் என்ஃபீல்டு. 1,80,000 ரூபாய். அந்த வரி, இந்த வரி, ஜனவரி, பிப்ரவரி, பொலாவரி, தண்ணி வரி, எல்லா வரி அதுல சேர்த்து 3 லட்சத்துக்கு கொண்டாந்துருவாங்க. இந்த வண்டியை வாங்கி கொடுத்தா இவன் என்ன பண்றது? நம்ம மாமனார் மாமியார் கல்யாணத்துக்கு முன்னே வாங்கி கொடுத்துட்டாங்கடா. எங்கேயாவது உடனே வாங்கி கொடுத்துட்டாங்க. கடனை உடனே எவன் தெரியும்? அதுக்கும் 10 பேர் நடக்க விடுவேன். கடனை உடனே வாங்கி கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி 2 பேர் போற வண்டியில 5 பேர் கட்டி ஏறிக்கிட்டு போவேன். கோயிலுக்கு வாங்க. அது சும்மா போவேன்ற மது மயக்கத்துல போறது. அந்த காலத்துல தண்ணி அடிக்க போறாங்க அப்படின்னா இந்த அப்படி நம்ம ஐயா மாதிரி அழுக இங்க மாமா இருப்பாரு, மச்சா இருப்பாரு, அண்ணன் இருப்பாரு, தம்பி இருப்பாரு, சித்தப்பா இருப்பாரு, பெரியப்பா இருப்பாரு, காவல்துறை அதிகாரிகள் இருப்பாங்க அப்படின்னு பயந்துகிட்டு வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு சங்கடப்பட்டு சிரமப்பட்டு தெரியாம இங்க வந்து பாத்துருவாங்களா அங்க வந்து பாத்துருவாங்களா அப்படின்னு சொல்லி முக்காடு போட்டுக்கிட்டு அந்த காலத்துல போய் தண்ணி அடிச்சிருக்காங்க. இப்ப காலம் மாறி போச்சு. அண்ணன், தம்பி, சித்தப்பன், பெரியப்பன், மாமே, மச்சா எல்லாம் என்ன பண்றா? ஒண்ணு கூட கவட்டு கட்டி தண்ணி அடிக்கிறான். கேட்டா சோசலிசம் பண்றான். அது உண்மைதான். அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். என் அண்ணன் முன்னமல இவன் இன்னொருத்தர் இருக்கான், மூத்தமையன் செந்தில்குமார். இவன் தண்ணி அடிக்க போனா அவங்க அப்ப எனக்கு ஒரு பாதி கொண்டு வந்துடுறாங்க. அதுல ஒரு விஷயம் சொல்றேன். ராமதாசனே கொரோனா நேரத்துல 3 பேர் அங்க வந்துருவாங்க. இங்க நம்ம ஊருக்கு அவன் வேலை பாக்குறது என்ன வேலை? ஆமா, அந்த மரத்துல அவன் ஏறிக்கிட்டு இருப்பான். அவரோட நல்ல நேரத்துல அவனை போயிட்டு சும்மா இருந்த கிளியும் பிடிக்கலாமா? அப்படி 3 பேரும் சேர்ந்து வந்துடுறது. வந்து அங்கதான் எல்லா வேலையும் முடிக்கிறது. அது மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு போடுமா? எப்ப தம்பி சரவணகுமார் ஏதாவது கிடைக்குமான்றான். ஆமா, வாங்கி கொடுத்தா அதை நல்லா சாப்பிட்டு என்ன பண்றான்? 3001 5001 மொய் போட்டு போவேன். சரக்கு இல்லைன்னு வச்சுக்குவேன். அந்த அவன் கொண்டு வர காசுக்கு நல்லா முருக்கா போட்டு அவன் பாட்டுக்கு சாப்பிட்டு போயிருவான். ஆமா, ஒரு கெட்ட விஷயத்துக்கு போய் அங்க என்ன பண்ணுவேன்? குணத்தோட குணமா படுத்துக்கிட்டு பணத்தவே தூக்கூடாம பிரச்சனை.
அவன் எல்லாம் இருக்கும் போது அதை வாங்கி கொடுப்போம், அதை வாங்கி கொடுப்போம், ஒரு நல்லது உள்ள வாங்கி கொடுப்போம் அப்ப நினைக்க மாட்டான். கடைசி இடத்துல போய் படுத்துக்கிட்டேன், நான் தானே சொந்தக்காரன், நான் தான் முதல் துணி போடுவேன், அங்க போய் சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பேன். அது மாதிரி நம்ம போயிடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக இந்த வள்ளிக்கு நம்ம ரத்தினமும் வேண்டாம், நகையும் வேண்டாம், பெண்ணுக்கு எண்ணகையும் தேவையில்லை, புன்னகை ஒன்றிருந்தாலே போதும் அப்படிங்கிற காரணத்திற்காக நாரதர் கூறினார் அல்லவா, மல்லிகை, முல்லை, ரோஜா, செண்பகம், இருவாச்செடி மலர்களை எல்லாம் ஒன்றாக்கி இந்த வள்ளிக்கு நாம் மணமாலை சூட்டினால் எப்படி இருக்கும்? சூட்டி பார்க்கலாமா? பூமாலையில் நன்றி நன்றி நன்றி. ஏன்னா ஒரு பாடல் பாடணும் அப்படின்னா வாசிப்பதற்கு தான் பக்கம் வேணும். அருமையாக அன்பண்ணார் அவர்கள், செய்யாமங்கலத்தைச் சேர்ந்த ஹார்மோனிய சக்கரவர்த்தி கே ராமதாஸ் அவர்கள், நந்தீஸ்வரன் போன்று அமர்ந்திருந்து மிருதங்கத்தை வாசிக்கூடிய அன்பு அண்ணார் பி எம் சிங்கத்துறை அவர்கள், அவருக்கு இணையாக ஆல்ரவுண்ட் வாசிக்கூடிய அன்பு மகன் எம் எம் சரவணகுமார் அவர்கள், இவருக்கு இணையாக தாளத்தை வாசிக்கூடிய அன்பு தம்பி மருது அவர்கள், இந்த இசை கலைஞர்களுக்கு உங்கள் சார்பாகவும் என் சார்பாக ஒரு பாராட்டு கொடுங்க பார்க்கலாம். நன்றி நன்றி நன்றி. ஏன்னா போன வாரத்துல நீங்க எப்படி வாங்கி பாடுறீங்க, எப்படி நான் விட்டாலும் நீங்க வாங்கி பாருங்களா, ஹார்மோனியம் புண்பாடு தானே. ஆனா ஒருத்தர் சொல்றாரு, நீங்க ராஜபாட்டு 10 மணிக்கு வந்து சாப்பிட்டு போய் படுத்துறீங்க, 4:30 மணிக்கு வந்து அவங்களுக்கு நான் வாங்கி பாட முடியுமா? உங்களுக்கு நான் வாங்கி அதுக்கு தானே வர்றேன், நீ முட்ட வாங்கி பாட முடியுமா அப்படின்னா, ஓ ஜாவாசமே ஆக வர்றேன் அப்படி எழுதி கொடுத்தேன். இப்ப நீங்க பாடினீங்கன்னா எங்களுக்கு இன்னொரு பாட்டு பாடும்போது ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி. சரி இருக்கட்டும், இசை கலைஞர் மட்டும் சரியா இருந்தா பார்த்தாது, அற்புதமான ஒளிபரிக்கு ராஜாவா
ஒளிபரிக்கு ராஜா ஒளிபரிக்கு திருப்பவனம் இப்படி இருக்கணும். இப்படி இருந்தா நாங்க மாசம் 30 நாள் சந்தோஷமா அதான் உட்காருங்க, வாங்க கல்யாணத்தை பாத்துட்டு போங்க. ஓடுறீங்க பாவ சோறு 9 மணி ஆகும் சோறு. ராஜா ஒளிபரிக்கு இந்த ஒளிபரிக்கு நேத்தாருக்கு ஒரு பாராட்டு கொடுங்க பாப்பான். நன்றி 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 நன்றி. சரி, அதைத்தான் சொல்றேன், அதைத்தான் சொல்றேன். நேத்து போய் பட்டிருக்கவே பார்க்கக்கூடிய மக்களும் சரியில்லை, இருக்கக்கூடிய ஒளிபரிக்கும் சரியில்லை. அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் நாங்க. நேத்து வந்து நான் ஆராதரா போனேன், தம்பி வந்து ராஜாப்பட்ட வந்தாரு. ஆமா, அப்படி ஒரு கஷ்டப்பட்டு வந்த இன்னைக்கு அற்புதமான ஒளிக்கு என்னமோ ஏதோ இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட போறோம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா அன்பு ஒளிபரிக்கு ராஜானா ராஜாதான். அப்படிப்பட்ட நன்றி நன்றி ஒளிபரிக்கு நேயத்தாளர்களுக்கு நன்றி. என் சார்பாகவும் எங்கள் இசை கலைஞர்கள் சார்பாகவும் நன்றி. இப்படிப்பட்ட இந்த மாலையை வாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு இவள் தகுதி உடையவளாக இருக்கின்றாளா என்று எண்ணி பார்க்க வேண்டும். ஏன்னா குரங்கையில போய் பூமாலை கொடுத்தா என்ன பிச்சு போட்டுரும் இல்லையா? அப்படி போய் கொடுத்துட கூடாதுல்ல. இல்ல அவன் அப்ப அவன் குரங்குனா அப்ப நானும் குரங்கு தானே, பெத்த மயம் இல்லையா? சரியா தவறாடா சொல்றா? ஆமா ஆமா சொல்றா, டே ஆமா ஆமா ஆமான்னு சொல்றா. இப்படிப்பட்ட இந்த மாலையை வாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு இவள் தகுதி உடையவளாக இருக்கின்றாளா என்று எண்ணி பார்க்கும் பொழுது அவளது விழிகளை பார்க்கல் கண்ணாடி பேழைக்குள் அகப்பட்ட கரு வண்டுகள் போன்று காட்சி தருகின்றது. நெற்று பலகை போன்றிருக்கின்றது. வெள்ளை போன்ற பருவங்கள், முத்து போன்ற பற்கள், இதழ்களோ சும்மா கோவை படம் போன்று சிவந்ததனாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே என்ன அழகாக இருப்பாள், எப்பேற்பட்ட அழகாக இருப்பாள். சற்று எண்ணி பார்க்கலாம். அழகாக கல்லுக்கு கற்பகச்சோலை கல்வி வந்தால் கல்லுக்கு அழகாக கல்லுக்கு அழகாக நினைவாக சென்ற வைரவியில் நினைவாக மயல்கிறோம் சிந்து வைரவியில் நினைவாக சிந்து வைரவியில் நினைவாக அழகாக கற்பகச்சோலை கல்வி வந்த கல்லுக்கு அழகாக கல்லுக்கு அழகாக மனம் கண்டு மனம் கண்டு பள்ளக்கு வந்தது போல கண்டு பட்டமணி கட்டி பறிக்கிற பாடுது உள்ளது உண்டு. அழகாக கல்லுக்கு அழகாக கல்லுக்கு அழகாக நாத சலங்கைகள் கொண்டு மலர் செல்ல மது உண்டு. நாத கலைஞர்கள் கொண்டு மலர் செல்ல மது உண்டு. மஞ்சள் முகத்தில் வாழ்க்கை
யார் அது? என்ன போச்சு, ஏன் போச்சு, எதுக்கு போச்சு, எப்படி போச்சு? போனா போயிட்டு போகுது. நாட்டுல அவவே போலன்னு சொல்லி சிரமம் போட்டு கிடைக்கான். போயிட்டு போது சும்மா விட்டு போக முடியுமா? அப்படி என்ன போச்சு? என்னது போச்சு? அதே உங்கதே என்னது? ஒன்னதுல என்னது? உங்கதே என்னதுன்னு சப்பு கொடுத்துருவேன். அப்புறம் நான் ரப்பு ரப்புன்னு அப்புறம் இது நம்ம அப்பா பேசக்கூடாது. இதா பேசுறது என்கிட்ட கொழுப்பா என்கிட்ட பேசக்கூடாது. ரப்பு தானே நம்மகிட்ட வச்சுக்கிற கூடாது. சரியில்லையா உன் பார்வை? நீங்க பேசுறது சரியில்லையே. குடுப்பு உனக்கு அடியன்னு வேறுவேன். ஆமா, காலையில எனக்கு தீர்வேன். ஆ, நீ சொந்தா நான் போயிட்டு போயிருவேன். சரி. அப்புறம் இடம் கண்டா வருவேன். ஓ, போகுது போறேனே. அதே அங்க பொசுக்குன்னு ஓடியாரு. யாரியா நீ? நீங்க யாரு முத? என்ன யாரு இருக்கிற? நீ யாருன்னு நான் இடத்துக்குரியவன். தேர்வு அடிச்சு அப்புறம் நான் ஜடா நான் சின்ன முக அத்தை விடுவேன். அப்புறம் நீ யாரியா? நான் இடத்துக்குரியவன். எடுத்துக்குரியவனா? ஆமா. நீயா? ஆமா. யாருக்கு சொந்த மனது? எங்களுக்குரியதான். உங்களுக்குரியதா? ஆமா. நிஜமாவா? ஆமா. வரும்போது கொண்டு வந்து போகும்போது திருப்பி போறீங்களா? வரும்போது கொண்டு வரல, போகும்போது கொண்டு போகல. இப்போதைக்கு எங்க இது? இப்போதைக்கா? ஆமா. நீங்க ஒரு மன பிராந்தில பேசுறீங்க. நீ மன பிராந்தில இல்ல. தொழில் தொழில் உண்மை கஞ்சாவரா இருப்பீங்க. இல்ல, கஞ்சா வியாபாரிலாம் இல்ல. அதெல்லாம் இல்ல இல்ல.